நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க அப்பா மேல கை வச்சது தைரியம் வந்தா முன்னாடி வாடா. அடிச்சது நான் தான். டேய் பெரியவனா ஆம்பளை என்ன ஏன் மேல கம்மிடா குற்றத்தனமா எங்க அப்பா மேல பால் அடிக்கிறா. கால் பண்ணிருக்க கூடாதோ, அவசரப்பட்டுட்டேன். ஹலோ ஜெயா. சொல்லு கார்த்திக். சொல்லு கார்த்தியா? நீ கால் பண்ணிட்டு சொல்லு கார்த்தினா நான் என்ன சொல்றது? ஏன் முதல்லயே போன் எடுக்கல? ஏதாவது வேலையா இருந்தியா? பார்த்தேன். பார்த்தும் ஏன் எடுக்கல? இல்ல, உன் பக்கத்து வீட்டு குழந்தை தெரியாம பண்ணிருக்கோன்னு நினைச்சேன். இப்ப கூட பக்கத்து வீட்டு குழந்தை தான் கால் பண்ணுச்சா இல்ல நீ பண்ணியா? நான் தான் பண்ணேன். ஏன் பண்ணக்கூடாதா? நான் அப்படிலாம் சொல்ல வரல. தாராளமா பண்ண. 24 hours எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பேசு. அவன் வந்து காலேஜ்குள்ள அடிக்கிறான், நீ ஏன் கம்முன்னு இருந்த? அவனை திருப்பி 4 அறை விட வேண்டியதானே? நானே 4 அறை விடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள பசங்க வந்துட்டாங்க, அதான் ஒன்னும் பண்ண முடியல. அவன் எதுக்கு ஒண்ணு அடிச்சான்? நீ என்ன வேணும்னு அவங்க அப்பா மாட்டே உடைச்ச? தெரியாம தானே பண்ண, அதுக்கு போய் அப்படியே அடிக்கிறான். அவன் கைய உடைச்சு அடுப்புல வைக்கணும். நம்ம பசங்க வேஸ்டா, பயந்து சாவறானுங்க. அவனுக்கு மட்டும் என்ன 10 தலை 8 காலா இருக்கு? அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே, எவ்வளவு தைரியமா வந்து அடிக்கிறான். அவனை சும்மா விட்டுருக்க கூடாதுடா, நல்லா அடிச்சு தள்ளி இருக்கணும். ரொம்ப அடிச்சுட்டான்ல. வலிக்குதா கார்த்திக்? வலிச்சுது, ஆனா இப்ப வலிக்கல. ஏன்? நீ கேட்டதுக்கு அப்புறம் வலியெல்லாம் போயிருச்சு. இது ஓவரா இல்ல? நீ எதுக்கும் அவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இரு. நைட்ல எல்லாம் எங்கேயும் தனியா போயிடாத. சரி. நைட்ல மட்டும் இல்ல, பகல்லையும் எங்கேயும் தனியா போவாத, பசங்களோடய இரு. சரி, ஓகே. சரி, இன்னொரு வாட்டெல்லாம் தேவையில்லாம அவன் பிரச்சனை பண்ணா சும்மா விடாத. ஜெயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியல, சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். ஒருவேளை நீ கால் பண்ணதுனால இருக்கலாம். கால் பண்ணதுனால நீ வேற எதுவும் நினைச்சுக்காத. வேற எதுவும்னா? ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் வைக்கிறேன். பாய். அக்கா, அக்கா, என்னாச்சு? கொஞ்சம் பயமா இருக்கா? கொஞ்சம் இல்ல, ரொம்பவே பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. போட்டிக்கிட்டுன்னு போகாம ஒழுங்கா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாமோன்னு தோணுது. அக்கா, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க, அதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. குழம்பாம என்ன பண்றது? பசங்க என்னடானா கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. முன்னாடி ஜெயிச்சிடுவோன்னு சொன்னவங்க இப்போ கோச் வேணும்னு சொல்றாங்க.
அந்த இருதயம் என்னடான்னா இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து பில்டிங்கை இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டுறத பத்தி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அக்கா, அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுன்னு ஏன்க்கா அவன் சொல்றதெல்லாம் கேட்டு இப்படி பயப்படுறீங்க? இந்த மேட்ச்ல நாம தான் ஜெயிக்க போறோம், பாத்துட்டே இருங்க. இல்ல நிலா, எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இங்க பாருங்கக்கா, பசங்க கேக்குற மாதிரி அந்த சந்தான பாண்டியனை கோச்சாக்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணா போதும்க்கா. பசங்க தானாவே ஜெயிச்சிடுவாங்க. என்ன நிலா, பசங்க கேட்டு முடியாதுன்னு சொன்னதும் நீ வந்து வேணும்னு தனியா கேக்குறியா? யாரு கார்த்தி உன்னை கேட்க சொன்னானா? ஆமா, கார்த்தி தான் கேட்க சொன்னா. ஏன்னா இந்த மேட்ச்ல ஜெயிச்சா அவங்களுக்கு கோடி கணக்குல பணம் கிடைக்க போது பாருங்க. ஏங்கா, பசங்க கேக்குறது அவங்களுக்காக இல்ல, நமக்காக. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீ எது சொன்னாலும் நான் கேக்குற மாதிரி இல்ல. ஏங்கா, ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? இந்த மேட்ச்காக யார் யாரோ எதையோ விட்டு கொடுக்கும் போது நீங்க இந்த சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாதா? எதை விட்டு தர சொல்ற? அந்த சந்தன பாண்டியன் யாரு? அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாம வாய்க்கு என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் பேசுறது. அந்த ஆளால நம்ம காலேஜுக்கு எவ்வளவு அசிங்கம், கெட்ட பேரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும், எல்லாம் தெரியும். ட்ரக்ஸை யாரோ கலக்க அது அவர் மேல போய் முடிஞ்ச கதை வரைக்கும் எல்லாம் தெரியும். அது அந்த ஆளு சொன்ன பொய், உண்மை இல்ல. அவர் தான் ஜெயிக்கணும்னு அது எல்லாத்தையும் பண்ணாரு. அது எனக்கு நல்லா தெரியும். சரிக்கா, நமக்குள்ள எதுக்கு சண்டை? நான் எதுவும் பேசல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க பண்ணுங்க. நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா பின்னாடி பில்டிங் நம்ம கைவிட்டு போனதுக்கு அப்புறம் சந்தான பாண்டியனை கூப்பிட்டுக்கலாமோன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது வேஸ்ட். அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க மரியாதைக்கு குறைச்சலா எதுவும் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிக்கா, நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நம்புறேன். குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவனை கூட்டு வரதான் சொன்ன, கேட்டியா நீங்க? சாரி மாப்ள, இனிமேல் கூட்டிட்டு வர மாட்டேன். நண்பா, என்ன நண்பா ஒரே குழப்பமா இருக்கு மாதிரி, ஏதாவது பிரச்சனையா? ஒரே சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, தீர்த்து வைக்க தானே நாங்க இருக்கோம். இல்ல, போன வாரம் ஐபிஎல் மேட்ச நேத்து போட்டாங்க. அதுலயாவது சிஎஸ்கே ஜெயிக்குன்னு சொல்றீங்களா? அது இல்ல, எல்லா கிரிக்கெட் டீமுக்கும் ஒரு பேர் இருக்கு, நம்ம கிரிக்கெட் டீமுக்கு ஏன் ஒரு பேர் இல்ல? பாஸ், ஆடுறதுக்கு பிளேயரே இல்ல, இதுல பேர் வேற முக்கியமா? என்ன பாஸ் நீங்க? டேய், கிரிக்கெட் டீம் இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கணும்டா. அப்பதான் ஒரு 4-5 பேர் வந்து சேருவேன். டேய், யாரா அவன் கிரிக்கெட் டீம் பேர் வைக்கணும், நாய்க்கு சோறு வைக்கணும், உயிர் வாங்கிட்டு இருக்கான். வீடியோ அவனை லூசு பெயர், வீட்டுக்கு போ. அடங்கு. எவன் டீமுக்கு ஒரு சூப்பரான பேர் வைக்கிறானோ அவனுக்கு 50,000 ரூபாய் பரிசு. அவ்வளவு பெருசா திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நண்பா. ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? இப்ப என்ன, டீமுக்கு ஒரு பேர் வைக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கே வீண் 50,000 செலவு பண்றீங்க. எங்கள்கிட்ட சொன்னா ஆளுக்கு ஒரு ஐடியா பிரில்லியண்டா வந்துட்டு போறோம். எங்களுக்கு 50,000 தேவை கிடையாது, 5-10 கொடுங்க, ஆளு டீ சாப்பிட போறேன். என்ன சொல்றது? அட, இது எனக்கு தோணாம போச்சு பாரு. எங்க சொல்லுங்க. சென்னை சூப்பர் டைகர்ஸ். வேற ஃபர்ஸ்ட் இயர் பாஷாஸ். நல்லா இருக்கு, ஆனா ஏதோ மிஸ் ஆகல. பழனி முருகன் கிரிக்கெட். டேய் டேய் டேய், இவனை ஏன்டா கூட்டு வந்த? இரிட்டேட் பண்ணான அந்த இலிட்டேட் பாய். கிராமத்து பையன், அன்எஜுகேட்டட் ஃபெலோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. டேய், டைட்டில சொல்றா. ஆமா, சினிமா டைட்டில் சொல்ல போறேன். 11 ஸ்டார்ஸ். வேற வெண்ணிலா கிரிக்கெட் அணி. ஏன் இப்ப படம் பேரை சொல்ற? சென்னை 28. டேய், படம் பேர் சொல்றாங்களே. இவங்க சேர்ந்து வந்துட்டு மாப்ள தோத்தா ஒத்துக்க மாட்டேன் டீம். வேற
வேற டேய் முள்ள முள்ள பயங்கர டயர்டா இருக்கு பயங்கர டயர்டா இருக்கு ஐயோ வெயில் வெயில் இன்னும் எதிர்பார்க்கறேன். பஸ் முள்ள முள்ள நம்ம சொல்றோம் நீங்க எதிர்பார்க்க என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல தயவு செய்து நீங்களே சொல்லுங்க நம்மளால பண்ண முடியாது கஷ்டம் நீ கஷ்டம் சொல்லணும்பா. நீ சொல்லு. வண்ணாரப்பேட்டை வாரியர்ஸ். ஏய் எனக்கு ஒண்ணு தோணுது. அசல் வாரியர்ஸ். சூப்பரா இருக்குல்ல? ஓகே ஓகே பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். லோகோ எப்படி போடலாம்னு சொல்லுங்க. மறுபடியும் அப்போ இந்த சரக்கு செமையா இருக்கும்டா. இன்னைக்கு காலையில வந்தவாசி சேகர் வீட்டுக்கு போனேன்ல, காசு கேட்டேன், தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொன்னான். ஐயா கார்ல இருந்து ஒரு முறை மறைச்சாரு. பையன் காலோட நான் பார்த்து ஐயா இது வரைக்கும் யாரையுமே கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனாலும் அவர் பேசினா ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க? டேய் டூமாங்கோலி, அவரை பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? எந்த ஏரியாவா இருந்தாலும் இறங்கி போய் அடிப்பாருடா ஐயா. பயம் துளி கூட இல்ல. முன்ன ஒரு தடவை கமிஷனர் ஆபீஸ் வாசல்லையே ஒருத்தனை மட்டை பண்ணாரு தெரியுமா? இப்ப மாறிட்டாரு. சின்ன விஷயத்துக்கெல்லாம் இறங்க வேணான்னு பாக்குறாரு. ஐயாவோட அப்பா இவரோட சார்புன்னு சொல்றாங்களே, உண்மையானா? ஐயோ, அவரு இவரை விட 1000 மடங்காம். நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஊத்து ஊத்து. ஐயாவுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு மட்டும் எப்படியா கரெக்டா தெரியுது? டேய், உங்களுக்கு அவர் சம்பளம் தர முதலாளிடா. ஆனா எனக்கு தெய்வம். என் புள்ள பொண்டாட்டி 3 வேளை சாப்பிட்டு நல்ல துணிமணி கட்டுதுன்னா அதுக்கு காரணமே நம்ம ஐயா தான்டா. அது மட்டும் இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் சின்ன பையன் ஆபரேஷனுக்கு 15 லட்சம் வேணும்னு சொல்லிட்டாங்க. புள்ள செத்துருச்சுன்னே நினைச்சேன்டா. நம்ம ஐயா வந்தாருடா. பிரச்சனை என்னன்னு கேட்டாரு. அப்படியே பொட்டியில கைய விட்டாரு. 15 லட்சத்தை எடுத்து போட்டு போயிட்டே இருந்துட்டாரு. யாரு அந்த காலத்துல தருவாங்க? எவனும் தரமாட்டான். அன்னைக்கு முடிவு பண்ணண்டா, இந்த உசுறு ஐயாக்கு தான். எதை வேணாலும் மறக்கலாம், ஆனா நன்றி மட்டும் மறக்கக்கூடாதுடா. நன்றி உள்ள நாயிடா. ரொம்ப கரெக்ட்ண்ண. நீயும் மறக்காத. ஊத்து. ஐயா மேலே கை வச்சுட்டானுங்கடா. அவனுங்களை கண்டந்துடமா வெட்டி இருப்பேன். ஐயா வேணான்னு தடுத்துட்டாரு. ஆனா என் மனசு இன்னும் ஆறலடா. அவன் வீட்டை கூட கண்டுபிடிச்சிட்டேன். ஐயாவை மீறி பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். இல்ல அவனை கொத்து கொத்தா வெட்டி வீட்டோட கொளுத்திருப்பேன். அப்படி பண்ண ஐயாக்கு என்ன மரியாதை? நான் சொல்றது கரெக்ட் இல்ல? என்னடா கரெக்ட்? ஐயா கிட்ட போய் வெட்டிட்டு வாடான்னு கேட்டா அவரு வேணான்னு தான் சொல்லுவாரு. நாம தான் ஏதாவது பண்ணணும். அவனை அடிக்க கூடாது, ஆனா அவனுக்கு பயம் வரணும். தம்பி ரொம்ப கரெக்டா. கரெக்ட் கரெக்ட். கிளம்புங்கடா கிளம்புங்க. இன்னைக்கு அவனுக்கு நைட் ஷோ. கிளம்பு. கார்த்தி, கார்த்தி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. காலேஜ்க்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்றதுல தப்பு இல்ல. அதனால உனக்கு ஒரு பிரச்சனைனா ஒதுங்கி இருக்கிறது தான் கரெக்ட்னு தோணுது. அதுக்கு அவனுங்க அடிப்பானுங்கன்னு பயந்து தலையிடாம இருக்க சொல்றியா?
அவங்கள பார்த்தா ரொம்ப மோசமான ஆளுங்களா தோணுதுடா. அந்த இடத்துக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்கன்னு தோணுது. அவனுங்க எவ்வளவு பெரிய ரவுடியா வேணா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உனக்கு பயம் இருக்காதுடா, ஆனா உன்ன நினைச்சு எனக்கு தான்டா ரொம்ப பயமா இருக்கு. இந்த பிரச்சனையில எல்லாருமே தானடா கலந்துட்டு இருக்காங்க, ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீ மட்டும் ஏன்டா முன்னாடி போய் நிக்கிற? முன்னாடி யாராவது போய் நின்னுதான் ஆகணும். யாராவது வந்து நிப்பாங்கன்னு என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க ரவுடி பசங்கடா, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்பா அம்மா வேற ஊர்ல இல்ல, இப்பதான் நம்ம பத்திரமா இருக்கணும். நீ வேற எப்பவுமே வெளியவே சுத்திட்டு இருக்க, உனக்கு ஒன்னு ஆச்சுன்னா யாரா பதில் சொல்லுவாங்க? சும்மா தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியா? யார் பேச்ச யாருதான் கேக்குறா? என் மேல நீ கோவத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். அதான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேனேடா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டா. அப்புறம் ஏன் என்ன குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த விஷயத்த சொல்லி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அப்புறமும் இப்படி இருந்தா என்னடா அர்த்தம்? சொல்லுடா. அதை நான் எப்பவும் மறந்துட்டேன். காலேஜ் பிரச்சனையில கொஞ்சம் டென்ஷனா இருந்துட்டேன், அதனால தான் சரியா பேச முடியல. மற்றபடி வேற எதுவும் இல்லை. உனக்கு மட்டும்தான் பாசம் இருக்குன்னு நினைக்காத. நான் அடிக்கடி கோவப்படுறதுனால பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வண்டி ஏறா வண்டி ஏறா. தம்பி யார் பாத்து வீட்டு மேல கலாச்சிருக்காங்க? ஜோக் அடிபட்டுச்சு. ஐயோ வாங்க போலாம். ஐயோ ஜோதிகா, என்னமாச்சு? அக்கா கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்குங்கக்கா. சரிப்பா. பக்கத்துல ஹாஸ்பிடல் எதிர இருந்தா சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். அவனுங்கள டேய் கார்த்தி, டேய் கார்த்தி சொன்னா கேளுடா, போகாதடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போறீங்க. என்னடா நடக்குதுங்க? ஏய் மகன், டேய் போங்கடா. ஏய் அடிங்கடா. ஏய் 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 நிறுத்துடா. ரவி, தைரியமா நடந்துக்கிறது தப்பு இல்லை. அதை யார்கிட்ட காட்டணுங்கிறதுக்கு வரமுறை இருக்கு. என்கிட்ட எல்லாம் காட்டக்கூடாது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் மிரட்டல, புரிஞ்சுக்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த நேரத்துல எங்க வந்திருக்க? படிக்கிற பிள்ளை தானே நீ, போ படி. இவன்ட்ட எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உள்ள போங்க, இவனை வெட்டி வீசணும். டேய் இருடா, நான் பேசிட்டு இருக்கேன்ல, அமைதியாரு. சரி சொல்லு, இந்த நேரத்துல இப்போ எதுக்கு வந்த? காலேஜில் உங்க மேல பால் பட்டது எதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயம். அதுக்காக உங்க பையன் வந்து என்ன அடிச்சான். அவன் ஏதோ கோவத்துல அடிக்கிறான், நான் திருப்பி கூட அடிக்காம விட்டேன். திருப்பி அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்டா என்ன ஆயிருப்பா தெரியுமா? ஏய் என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சாவடிச்சிருவியா? வா, சாவுக்கு பயந்தவன் நான் கிடையாதுடா. என்னடா சவுண்ட் கொடுத்து பேசுற? ஐயா இருக்காருன்னு பாக்குறேன், இல்லைன்னா சங்க எடுத்துருவேன். அடி. ஏய் அடங்கடா. யோத்த தம்பி, இப்போ கரெக்டா சொல்லு, நீ பிரச்சனையை பண்ண வந்தியா இல்ல உன் பிரச்சனையை சொல்ல வந்தியா? இங்க பாருங்க, போட்டியா பார்க்கலான்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசுனீங்க. இப்போ உங்க சின்ன புத்தியை காட்டுறீங்க. படிக்கிற பையன் பதமா பேசிட்டு இருக்கேன், ஓவரா பேசுற. என்னடா உன் பிரச்சனை? ஆம்பளைன்னா நேருக்கு நேரா மோதணும். அதை விட்டு பொட்ட மாதிரி வீட்டுல கல் அடிக்கிறான். அது என் தங்கச்சி மேல பட்டுச்சு. இதான் உங்க வீரமா?
அவன் ஊர்ல நைட்டு கல் அடிச்சிட ஐயோ விசுவாசத்தை காட்டுறடா. இப்படி பண்ணா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கணுமா? டேய் தம்பி, விரோதம்னா வீட்டை அடிச்சு தான் பழக்கம். இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்து அடிக்க மாட்டோம். ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டான், இனிமே இப்படி நடக்காது. நீ வீட்டுக்கு போ. நீ மண்டே வச்சிட்டாங்கிற ஆத்திரத்தில் ஏதோ தெரியாம அவங்க பண்ணிட்டாங்க, தப்பு தான். ஆனா அதுக்காக வீடேறி வந்து நிக்கிற பார், அது அதை விட பெரிய தப்பு. இருடா, இந்த பார், ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து கிளம்பிடு. இப்ப கிளம்புறேன். இன்னொரு வாட்டி என் வழியில வந்தீங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என்னங்க அவனை சும்மா விட்டீங்க? டேய், இந்த வயசுல இப்படித்தான்டா எகிறணும். அமைதியா இருந்தாதான் தப்பு. எப்படி எகிறணும் பார்த்தல.